மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். திரும்பி என்ன எல்லாரும் வந்து ரியல் எஸ்டேட்டு பிளாட்டில் போடுறத பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. பிளாட்டில் போட்டால் நிச்சயமாக லாஸ் ஆகாது அப்படிங்கிற ஒரு மாயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு பிளாட்டு வந்து சிட்டிக்குள்ளே முக்கால்வாசி பேரால் வாங்கவே முடியாது. 50-60 லட்ச ரூபா இல்லைன்னா சிட்டிக்குள்ளே சிட்டியோட சபர்ப்லேயோ வாங்கவே முடியாது. வேளச்சேரி சிட்டி சென்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கே போனீங்கன்னா ஒரு கிரவுண்டு 1 கோடி 1.5 கோடி ரூபாய் இல்லாமல் நீங்கள் நிச்சயமாக லேண்டே வாங்க முடியாது. அதனால் சிட்டி சென்டருக்குள்ளே வாங்க முடியாமல் ஊருக்கு வெளில 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தள்ளி 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா லேண்டு கொடுத்து வாங்குறதுல முட்டாள்தனம்ங்கிறத கிளியராக நான் சொல்லியிருக்கேன். திரும்பி நான் சொல்லிட்டு வரேன். நான் இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்கள்கிட்ட 15 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த 10 லட்ச ரூபா கொண்டு போய் நீங்கள் வெறும் எஃப்டியாக போட்டாலே உங்களுக்கு 7% வட்டி வரும். அதாவது வருஷத்துக்கு 70,000 ரூபா நிச்சயமாக கொடுப்பாங்க. இப்போ எஸ்பிஐ சொல்கிற மாதிரி போட்டு நீங்கள் சேவிங்ஸ் பேங்க்லேயோ இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க்கில் போட்டிங்கன்னா வெறும் சேவிங்ஸ் பேங்க்கில் அக்கௌண்ட்டில் வச்சாலே உங்களுக்கு 80,000 ரூபா பணம் கொடுப்பாங்க. நீங்கள் அதே 10 லட்ச ரூபா கொண்டு போய் ஒரு பிளாட்டோ இல்லை வெள்ள பூமியில் நிலத்தில் போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு வருஷம் ஒரு வருமானமும் வரப்போகுது இல்லை. என்ன செலவு தான் மிச்சம். ஏன்னா அந்த லேண்டை நீங்கள் பராமரிக்கணும், அதுக்கு ஒரு ஃபென்சிங் போடணும், ஒரு வாட்ச்மேன் மாதிரி யாராவது ஒருத்தர் இருக்கணும், அதில் வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணணும். ஏன்னா செடி கொடி வளரும். அதனால் பாம்பு தேளுன்னு வராமல் இருக்கிறதுக்கு அதை நீங்கள் அப்பப்போ அதை பராமரித்து அந்த புல்லு மரத்தெல்லாம் வெட்டி செடிகள்லாம் வெட்டி இப்போ கரெக்டாக ப்ராப்பர்ட்டியை டெவலப் பண்ணால் தான் நாளைக்கு திரும்பி அதை விற்க முடியும். அதை தவிர முனிசிபல் அண்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு நீங்கள் வருஷம் கட்டணும். அதனால் நீங்கள் ஒரு இப்போ லேண்டில் போட்டிங்கன்னா டேக்ஸும் கட்டணும், அதை பராமரிக்கிறதுக்கு செலவும் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்பப்போ அதை போய் பார்த்துட்டு வர செலவும் இருக்கும். வருஷத்துக்கு 2 வாட்டி 3 வாட்டி போய் பார்த்துட்டு வர செலவும் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லேண்டு வாங்கினீங்கன்னா கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 50,000 ரூபாலேருந்து 60,000 ரூபா உங்களுக்கு தெரியாமையே வருஷத்துக்கு செலவாகுது. அப்போது 5 வருஷத்துக்கு வச்சிங்கன்னா அதுலேருந்து 4 லட்ச ரூபாலேருந்து 5 லட்ச ரூபா செலவாகி ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 15 லட்ச ரூபா ஆகிடும். நீங்கள் பேங்க்கோ இல்லை பாண்டில் வச்சுருந்தீங்கன்னா வருஷத்துக்கு 70,000லேருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு மீதி வரும், எக்ஸ்ட்ரா வரும். அந்த பணத்தை நீங்கள் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இந்தியாவில் ரியல் எஸ்டேட் பூம் ஓவர். ரியல் எஸ்டேட் பூம்ங்கிறது எப்போ வரும்னா பணப்புழக்கம் நிறைய இருந்து லிக்விடிட்டி நிறைய இருந்து கவர்மெண்ட் நோட்டு பிரிண்ட் அடித்து நிறைய இடத்துல விட்டால் தான் வரும். இப்போ இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்னா 80 கிலோமீட்டர்லேருந்து சிட்டி சென்டரில் வேலைக்கு தேடி வரவங்கள்லாம் எவ்வளோ குயிக்காக சிட்டிக்குள்ளே வர முடியும். இந்த கேல்குலேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இப்போதைக்கு ரியல் எஸ்டேட்டு ரொம்ப பெருசாக ஏறாது. போக ஆன்லைன் வர்த்தகமும் ஏறப்போகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கான்செப்ட்டு இன்னும் பாப்புலராக போகுது. அதனால் ரியல் எஸ்டேட்டுக்கே ஓவராலாக டிமாண்டு குறையும். அதனால் உங்கள் இருக்கிற பணத்தை பேங்க்லேயே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டாவோ இல்லை அதை உடனே ஓடனா இல்லை பாதிய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் பாதிய பாண்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி கேர்ஃபுல்லாக வச்சுருக்கிறது தான் புத்திசாலித்தனம். கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போட்டிங்கன்னா என்ன நஷ்டம் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு 4லேருந்து 5% நஷ்டமே தவிர லாபம் கிடையாது. நம்ம திரும்பி வைக்கிறச்ச அந்த நஷ்டத்தை நம்ம கவனிக்கிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அனுப்புங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே இருக்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. உங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே நீங்கள் எழுதினீங்கன்னா என் டீம் டெஃபினட்டாக உங்களுக்கு பதில் போடும். அதனால் உங்கள் கமெண்ட்ஸை எழுதிக்கிட்டே போங்க, எனக்கு இமெயில் அனுப்பிச்சிட்டே போங்க. நான் டெஃபினட்டாக ரிப்ளை பண்ணிகிட்டே இருப்பேன். நன்றி, வணக்கம்.